குட் மார்னிங். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட்டோட அனலைசிஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நிப்டி 30 பாயிண்ட் பாசிட்டிவா 25,910 அப்படிங்கிற பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. கிஃப்ட் நிப்டி இப்போ வரைக்கும் ஒரு 46 பாயிண்ட் பாசிட்டிவா இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. இது நம்ம மார்க்கெட்ல எப்படி இம்பாக்ட் ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு சின்ன கேப்புக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. 26,000 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கு. இதை சஸ்டெயின் பண்ணுச்சு அப்படின்னா 26,100 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் ஒரு இம்பேலன்ஸ் கேண்டில் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதை ரீடெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. சப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 25,800 ஒரு சப்போர்ட்டா இருக்கு. அடுத்து 25,700, 25,500 அப்படிங்கிறது சப்போர்ட்டா இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 26,000, 26,100 அப்படின்னு இருக்கு. இன்னைக்கு 26,100 அப்படிங்கிற பிரைஸ்ல க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா இந்த வாரத்துல ஆல் டைம் ஹையை உடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு நிப்டில. மார்க்கெட் மேல இருந்து கீழே வந்து திரும்பிச்சு அப்படின்னா அப்சைட்லயே இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அடுத்ததா பேங்க் நிப்டி பார்த்துருவோம். பேங்க் நிப்டி ஃப்ரைடே 135 பாயிண்ட் பாசிட்டிவா 58,517 அப்படிங்கிற பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஆல் டைம் ஹைல கரெக்டா போய் நிக்குது. ஸோ இன்னைக்கு ஒரு கேப் அப் நடக்குது அப்படின்னா அடுத்ததா ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 59,000 இருக்கும். அடுத்தது 59,400 இருக்கும். மார்க்கெட் ஒருவேளை ரீடெஸ்ட் பண்ணுது இந்த இம்பேலன்ஸ் கேண்டில் அப்படின்னா அப்சைட்லயே ஃபோக்கஸ் பண்ணுங்க இன்ட்ராடே ட்ரேடர்ஸ். அடுத்ததா இன்ஸ்டிடியூஷனோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். எஃப்ஐஎஸ் அவங்களோட செல்லிங்கை குறைக்கவே இல்லை. ஃப்ரைடே 4,900 கோடி செல் பண்ணியிருக்காங்க. டிஐஎஸ் 8,400 கோடி பை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இன்ஸ்டிடியூஷனோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்க போகுது மார்க்கெட்ல அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ.